தமிழ் தேசியத்தை மக்கள் கைவிட போகிறார்கள் அப்படி இல்லை. நீங்க கேட்ட கேள்விதான் எனக்கு விட. கடவுளை அஜித்தே என்பது போல கடவுளை அனுரவே அப்படின்ட்டு அப்படி சொல்லல. இந்த டிஸ்கஷனை பாக்குற நேரம் இப்ப கீழே ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ண தொடுவாங்க. இவங்க என்பிபிக்கு இவர்கள் சார்பாக இவர்கள் வீடியோ செய்கிறார்கள். என்பிபிக்கு சார்பு எதிர்ப்புங்கிற கான்செப்ட்ல இது ஆராயல. இது உண்மையா இந்த சமூகத்தில் என்ன நடக்குதுங்கிறத நாங்க டிசைட் பண்றோம். இதுல இப்ப தமிழ் தேசியவாதி சுமந்திரனா, சிறந்த தமிழ் தேசியவாதி ஸ்ரீதரனா, அல்லது இவங்கள இருந்த டிஎன்ஏ கூட உண்டாயிருந்த விலகி போன டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிற ஆக்கள், அதுல அதை தாண்டி சைக்கிளா கஜேந்திரகுமா. இப்ப யார் இதுல உண்மையான தமிழ் தேசியவாதிங்கிற போட்டியா இன்னொருத்தர் இருக்கிறாரு, ராமதான அர்ச்சுனாவும் மீக்கிறாரு. அது ஒரு வேற வேணா இவங்களுக்குள்ள வேணாம், வேற நமக்கு கண்டென்ட் போடுவார் அவர். தமிழ் தேசியத்தை கோஷமாக கொண்டு அரசியல் செய்தவர்கள் இப்ப உண்மையான தமிழ் தேசம் யாரு செய்யறாங்க சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார். எக்ஸாக்ட்லி அதான் நான் நினைக்கிறேன். வடபுல மக்கள் வந்து சலிச்சு போயிட்டாங்க. இதுல யாரு உண்மையான தமிழ் தேசியவாதி என்று இவங்களை அடிபடுறத பார்த்துட்டு சலிச்சு போயிட்டாங்க. ஸ்ரீதரனுக்கு இந்த அளவு தூரம் எதிர்ப்பு வாரத்துக்கு காரணம் சுமந்திரனாக இருக்குமோ? மக்களுக்கு இவர்கள் மீதான அரசியல் நம்பிக்கை குறைஞ்சிட்டு போகுது. இவர்களுடைய அரசியல் முடிந்து விடும் என்று இவளுக்கு தெரியும். நான் அப்படி நினைக்கல. இந்த அரசாங்கம் செய்யுமோ தெரியா? இந்த என்பிபி அரசாங்கம் அப்படி செய்தால் அனுரவே கடவுள் தான். தமிழரசு கட்சிக்குள் ஒரு பெரிய ஒரு உட்கட்சி ஒரு போரே நடக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்ரீதரனுக்கு எதிராக பல பக்க தாக்குதல்கள் இப்போது வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவதானிச்சிருப்பீங்க. அதை அதாவது இந்த அப்சர்வேஷனில் வடக்கில் இருக்கிற மக்கள், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறேன். இந்த நீங்கள் நான் வேறு இடத்துலையும் தொடங்குறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்ரீதரன் கட்சிக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறீங்க. நான் இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது வந்து 1980கள் அப்படியான ஒரு காலப்பகுதியில் ரோஹண விஜயவீரனுடைய தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு இடதுசாரி தலைவர் வந்து அங்கே போய் ஒரு உரையாற்றுறார். அந்த உரையாற்ற நேரத்தில் அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து கீழே எடுக்கிற கல் எடுத்து எறிஞ்சு அவர் முகத்தில் பழுது ரத்தம் வலிய அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிறத லைவாக டிரான்ஸ்லேட்டும் பண்ணுறாங்க தமிழில். அப்படி ஒரு சினாரியோ. ரைட், அந்த என்ன சீன் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த சீன் போடுங்க. இந்த வருடம் தைப்பொங்கலுக்கு வந்து ஜனாதிபதி தோழர் அன்ருகுமார் திசாநாயக வந்து சாதாரணமாக போய் அங்கே வந்து தைப்பொங்கலை கொண்டாடிக்கிறோம். அந்த நேரத்தில் அங்கிருந்து கல்லும் வரல, எதிர்ப்பும் வரல. அவர் சாதாரணமாக தான் சென்றால் அதே கட்சியினுடைய அடுத்த தலைமுறை தலைவர் இவர். அவருக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்தீங்களா இவ்வளவு பெருசா இருக்குன்னு. வடக்கில் இருக்கிற தமிழ் மக்களுடைய அந்த அரசியல் கலாச்சாரம் மாறி இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். தமிழ் தேசியத்தை மக்கள் கைவிட போகிறார்கள் அப்படி இல்லை. நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வாரேன்றால் இப்படி ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு தானே. அந்த சேஞ்சுக்கு ஆக முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால் இப்போ நீங்க கேட்ட கேள்விதான் எனக்கு விட. அதாவது இங்க இருந்த மக்கள் இங்க வந்து நிக்கிறாங்க தானே. அதாவது இவருக்கு கிடைச்ச கல்லறைக்கு பிறகு இங்க ஒரு ஜனாதிபதியை தூக்கி கொண்டாடுறாங்க. கடவுள் என்று கத்துக்கிறார். அப்படி சிலர் அந்த ஒரு மிக உயர்ந்த கடவுளை அஜித்தே என்பது போல கடவுளை அனுரவே அப்படின்ட்டு அப்படி சொல்லல. சிலர் ஐ லவ் யூ கத்துறாங்க, சிலர் கையை பிடிச்சி விட்டுறாதீங்க சார் என்று சொல்றாங்க, கையை பிடிச்சி விட்டுறாதீங்க என்று சொல்றாங்க. நிறைய புகைப்படங்களை பார்க்கிறோம், நிறைய கலை நிகழ்ச்சிகள். இந்த டிஸ்கஷனை பாக்குற நேரம் இப்ப கீழே ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ண தொடுவாங்க. இவங்க என்பிபிக்கு இவர்கள் சார்பாக இவர்கள் வீடியோ செய்கிறார்கள். என்பிபிக்கு சார்பு எதிர்ப்புங்கிற கான்செப்ட்ல இது ஆராயல. இது உண்மையா இந்த சமூகத்தில் என்ன நடக்குதுங்கிறத நாங்க டிசைட் பண்றோம். நாங்க பகுத்து அவதானிக்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச அவதானத்தை தான் நாங்க ஷேர் பண்றது. உதாரணத்துக்கு இப்ப நான் நீங்க கேட்டகள் ஏன் இதை விடையா சொன்னால், நீங்க கேட்ட கேள்வி இருக்குதானே, அதுதான் மக்கள் இவ்வளவு தூரம் இவங்களை கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து தமிழ் தேசியம் பேசுறோம் என்று சொல்லி தனிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிளாட், இபிஆர்எல்எஃப், டெலோ இவங்களும் தாங்களும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி வடகிழக்கிலே இருக்கிற மிகப்பெரிய கட்சி நாங்கள், அதாவது இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள்,
எங்களுக்கு எல்லா மாவட்டத்திலேயுமே தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் எங்கட கட்சியில் இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் சொல்லிக்கொள்ற அந்த பெருங்கட்சி கூட அவங்களும் தங்களை தமிழ் தேசியவாதின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கட்சிக்குள்ளே திருப்பி குழப்பம் என்னென்றால் இதுல இப்ப தமிழ் தேசியவாதி சுமந்திரனா, சிறந்த தமிழ் தேசியவாதி ஸ்ரீதரனா, அல்லது இவங்கள இருந்த டிஎன்ஏ கூட உண்டாயிருந்த விலகி போன டிடிஎன்ஏ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புங்கிற ஆக்கள் அதுல அதை தாண்டி சைக்கிளா கஜேந்திரகுமார். இப்ப யார் இதுல உண்மையான தமிழ் தேசியவாதிங்கிற போட்டியான இன்னொருத்தர் இருக்கிறாரு, ராமதான அர்ச்சுனாவும் இருக்கிறாரு. அது அது ஒரு வேற வேணாம், இவங்களுக்குள்ள வேணாம், வேற நமக்கு கண்டென்ட் போடுவார் அவர். அவர் இப்ப இங்க நடக்கிற இந்த பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்ல, சுமந்திரனா ஸ்ரீதரனா ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பா அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அதாவது தமிழ் தேசியத்தை கோஷமாக கொண்டு அரசியல் செய்தவர்கள் இப்ப உண்மையான தமிழ் தேசம் யார் செய்யறாங்க சண்டை பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ எக்ஸாக்ட்லி அதான். இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்ச கையோட என்ன சொல்கிற பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதலே தொடங்கிட்டு ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இன்னைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவங்களோட நிலைப்பாடு ஜனாதிபதி தேர்தலில் புறக்கணிக்கணும்ன்ற மாதிரி நிலைப்பாட்டுக்கு போனாங்க. அதே மாதிரி தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் தலைமையிலான அணியினர் சஜித் பிரேமதாசா என்கின்ற ஜனாதிபதி அபேட்சகருக்கு ஆதரவளிக்கிறங்கிற நிலைப்பாட்டில் கடும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே மாதிரி இங்கால இன்னொரு டீம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர் தான் ஒரு பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்தார் சங்கு சின்னத்தில். இப்போ அவருக்கு இன்றைக்கு ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு பண்ணியிருக்கிறார்கள் எல்லாம் ஆதரவளித்தாங்க. இப்போ அங்கேயே கான்ஃப்ளிக்ட் தொடங்கிட்டு அதே மாதிரி அங்கே இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் போன்றார்கள் ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவிச்சு கொண்டிருந்தாங்க. இப்படியே ஆளுக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அங்கேயே டிவைட் ஆயிட்டாங்க அவங்க. அதுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் வந்ததுக்கு பிறகு யார் உண்மையான தமிழ் தேசியவாதி என்று பெரிய விவாதம் நடத்தி அதில் பிரச்சனைப்பட்டு தானே அவங்க அரசியல் செஞ்சுது. இப்போ அந்த நேரத்தில் என்ன நடந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் மக்கள், நான் நினைக்கிறேன் வடபுல மக்கள் சலிச்சு போயிட்டாங்க. இதில் யார் உண்மையான தமிழ் தேசியவாதி என்று இவங்களை அடிபடுறதை பார்த்துட்டு சலிச்சு போயிட்டாங்க. சலிச்சு போனவங்கள் தான் தேசிய மக்கள் சக்தியை அதற்கு மாற்றாக நாங்கள் போட்டு பார்ப்போமே இங்கிறதுலாம் தமிழ் தேசிய மக்கள் சக்திக்கும் வாக்குகள் கிடைச்சிச்சு. நீங்கள் கேட்ட ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் சுயேட்சையில் பாராளுமன்றத்துக்கு வாரது காரணமாக இருந்தது மக்கள்கிட்ட இருந்த ஒரு சலிப்பிலிருந்து வேற ஆப்ஷனை தேடினதால தான் அவங்க இந்த மாதிரியான டிசிஷன்ஸுக்கு போனாங்க. ஆனால் ஸ்ரீதரனுக்கு இந்த அளவு தூரம் எதிர்ப்பு வாரத்துக்கு காரணம் சுமந்திரனாக இருக்குமோ? ஏன்னா அந்த பார்லிமெண்டத்தில் இந்த தயாசிரி ஜெயசேகர கூட முந்தின அன்று சுமந்திரனோடு இருந்து கொண்டு ஒரு வாய்ஸ் கட்டு கொடுக்குறார், நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும்னு கொடுக்குறார். அடுத்த நாள் பார்லிமெண்டத்தில் தயாசிரி ஸ்ரீதரனுக்கு ஃபுல்லாக எதிர்த்து பேசுகிறார். அவர் அரசியலமைப்பு சபையில் இருக்கவே கூடாது. ஸ்ரீதரன் உண்மையிலே பார்க்கின்ற போது அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுகின்றவராகத்தான் தெரிகிறார். அவருடைய நான் சொன்னதானே, இப்போ யார் உண்மையான தமிழ் தேசியவாதி என்ற போட்டி ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான கட்டமாக நாம் பார்க்குறது காலம் சென்ற இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு பெரிய தலைமைத்துவத்தை கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி தலைமைத்துவத்தை கொடுத்து கொண்டிருந்த இரா சம்பந்தன் அவர்களுடைய இறப்பிற்கு பின்னர் அது மாவை சேனாதிராஜா என்கின்ற ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு அந்த தலைமை பொறுப்பு போனது. அதற்கு பிறகு யார் என்கின்ற கேள்வியில் தான் இந்த அடிபாடு தொடங்கி இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல, அதுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் அதிகப்படியான மெயின் கேண்டிடேட்ஸ் சுமந்திரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இப்போய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தான் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க. அதில் அதிகப்படியான வாக்குகளை ஸ்ரீதரன் அவர்கள் பெற்றுத்தான் என்ன செஞ்சாங்க, அவரை தான் நெக்ஸ்ட் இன்லைன் மாவை சேனாதிராஜா அவங்களுக்கு பிறகு தலைமை பொறுப்பு அவங்களுக்கு தான் வெறும் வேண்டி இருந்தது. ஸோ இதில் தான் இந்த போட்டித்தன்மை ஆரம்பிக்குது. இந்த போட்டித்தன்மை ஆரம்பித்து வளர்ந்து போகிற நேரத்தில் எனக்கு என்னோட ஒப்சர்வேஷனில் இந்த போட்டித்தன்மை சென்ற பாராளுமன்ற தேர்தலுடைய கட்சிக்குள்ளேயும் இந்த போட்டித்தன்மை இருந்தது. அதிலையும் சுமந்திரனை விட அதிகப்படியாக ஸ்ரீதரன் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்தை தெரிவானார். 2ஆம் இடம் தான் சுமந்திரனுக்கு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு ஒரு சீட் தானே கிடைச்சிச்சு. அதனால் ஸ்ரீதரன் அவர்கள் மட்டும்தான் பாராளுமன்றத்துக்கு வரக்கூடிய இருந்து. இப்போ அங்கே இருந்து இந்த ரைவல்ரி தொடங்கிட்டு
அதுக்கு பிறகு சுமந்திரன் வந்து கட்சியினுடைய பொதுச் செயலராக நியமிக்கப்பட்டது. அங்கே அவர் ஒரு அப்ப ஹேண்ட், கட்சிக்குள்ள அவர் அப்ப ஹேண்ட் எடுக்கிறார். மறுபக்கம் வந்து ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் அவர் ஒரு அப்ப ஹேண்ட் எடுக்கிறார் பாராளுமன்ற குழு தலைவராக. ஸோ இந்த போட்டித்தன்மை தான் போய்கொண்டிருக்கு. இந்த போட்டித்தன்மையால் என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், கட்சிக்குள்ள பெரும் விரிசல்கள் வர்றது ஒரு பக்கம், மக்களுக்கு இவர்கள் மீதான அரசியல் நம்பிக்கை குறைஞ்சிட்டு போகுது. எனவே அதை அவங்கள் தான் புரிஞ்சுக்கொள்ள. இல்லை, உண்மையான தமிழ் தேசியத்துக்கு சண்டை பிடிக்கிறார்கள் என்பதை ஒரு பக்கம் வைத்தாலும் இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது. இவர்களுக்கு எதிர்காலத்தில் அரசியல் செய்யவே, இவர்கள் அரசியல் முடிந்து போய்விடும் எதிர்காலத்தில் போகிற போக்கை பார்த்தால், இளைஞருடைய அரசியல் போகின்ற போக்கை பார்த்தால் இவர்களுடைய அரசியல் முடிந்துவிடும் என்று இவர்களுக்கு தெரியும். நான் அப்படி நினைக்கல. ஏனென்றால் தமிழ் தேசிய கட்சிகளாக இருக்கட்டும், முஸ்லீம் கட்சிகளாக இருக்கட்டும், மலைய கட்சிகளாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் இந்த சமூகத்தில் இருக்கும். எப்போ வரைக்கும்னு சொல்லி சொன்னால் வந்து அந்தந்த சமூகங்களுக்காக யுனிக்காக இருக்கிற பிரச்சனைகளை தேசிய கட்சிகள் புரிந்து கொண்டு நடவடிக்கை எடுக்கும் வரை இருக்கும் அந்த கட்சிகள் இருக்கும். இப்போ இதே நிலை புரிஞ்சு கொண்டு வடபுல மக்களுடைய தேவைகளை புரிஞ்சு கொண்டு, அரசியல் தேவைகள், அபிவிருத்தி சார்ந்த தேவைகளை புரிஞ்சு கொண்டு தேசிய கட்சியாக, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற ஆளும் தேசிய மக்கள் சக்தி வந்து செயற்படுமாக இருந்தால் மக்களுக்கு வந்து இயல்பாகவே தமிழ் தேசிய கட்சிகளுக்கான தேவைப்பாடு குறையும். அதே மாதிரி முஸ்லீம் மக்களுடைய சமூகம் சார்ந்த என்ன சொல்கிற அவங்களோட யுனிக்கான பிரச்சனைகளுக்கு வந்து ஆளும் தேசிய மக்கள் சக்தி வந்து விடை கொடுக்குமாக இருந்தால் அந்த மக்களுக்கும் வந்து முஸ்லீம் கட்சியினுடைய தேவைப்பாடு குறையும். அதே மாதிரி மலைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன சொல்கிற ஆளும் தேசிய மக்கள் சக்தி அதுக்குடைய விடைகள், அவங்களோட பிரச்சனை, அவர்கள் நீண்டகால பிரச்சனையோடு இருக்கிறார்கள். ஸோ அவங்களோட கேள்விகளுக்கு விடை அளிக்குமாக இருந்தால் அங்கே இருக்கிற மலையக கட்சியினுடைய தேவைப்பாடு குறைந்து ஒரு தேசிய கட்சிக்கான ஆதரவு தளம் பெருகும். அது அப்படித்தான் நான் பார்க்குறேன். அதை இது ஒரு டைனமிக்ஸ். அதை இந்த அரசாங்கம் செய்யுமோ தெரியா, இந்த என்பிபி அரசாங்கம் அப்படி செய்தால் அனுரவே கடவுள் தான். அப்படி செய்தால் மக்கள் வந்து அவர்களோடு தொடர்ந்து இருப்பார்கள்.